மம்தா பானர்ஜியை பிரதமராக்க பிரச்சாரம் செய்யப் போவதாக காந்தியவாதி அண்ணா ஹசாரே கூறினார். அரசியலே வேண்டாம், எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்று கூறி வந்த காந்தியவாதி அண்ணா ஹசாரே சமீப காலமாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியுடன் நட்பு பாராட்டி வருகிறார். ஊழலற்ற வளமான இந்தியாவை உருவாக்கும் வகையில் ஹசாரே தயாரித்துள்ள 17 அம்ச திட்டத்தை அமல்படுத்த மம்தா ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இருவரிடையே நட்பு மலர்ந்தது. இந்நிலையில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் முகுல் ராய் மகாராஷ்டிர மாநிலம் ரலேகான் சித்தி கிராமத்துக்கு வியாழனன்று சென்று அண்ணா ஹசாரேவை சந்தித்தார். அதன் பிறகு நிருபர்களிடம் பேசிய அண்ணா ஹசாரே மம்தாவை போன்றவர்கள் பிரதமராக வேண்டும் என்று தனது விருப்பத்தை தெரிவித்தார். ஊழல் கரைப்படாதவர் பிரதமராக வந்தாலும் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படும் பிரதமர் நாட்டுக்கு தேவையில்லை என்று மன்மோகன் சிங்கை மறைமுகமாக ஹசாரே சாடினார். வரவிருக்கும் லோக்சபா தேர்தலில் மம்தாவுக்காக பிரச்சாரம் செய்வேன் என்று கூறிய ஹசாரே மம்தாவை பிரதமராக்க ஓட்டளிக்கும்படி மக்களிடம் வலியுறுத்துவேன் என்றும் கூறினார். 17 அம்ச திட்டத்தை எல்லா கட்சிகளுக்கும் தான் அனுப்பியதாகவும் மம்தா பானர்ஜி மட்டுமே அதற்கு ஆதரவளித்ததாகவும் கூறிய ஹசாரே அதனாலேயே அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய முடிவெடுத்ததாகவும் கூறினார். பிப்ரவரி 18ஆம் தேதி மம்தா ஹசாரே டெல்லியில் சந்தித்து பேச ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் அப்போது ஹசாரேவின் பிரச்சார திட்டம் இறுதி வடிவம் பெறும் என்றும் இருவருக்கும் நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன.